ஆசியாவிலேயே மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரே காலேஜ் சென்னை அமிர்தா. Cholan Mess now open at Perungudi, KC Food Street, MGR Main Road. எங்க ஊர்ல கண்ணங்குளம் கூட்டப்புள்ளி மத முரண்பாடு, பட் நாங்குநேரியில ஜாதிய முரண்பாடு ஜாஸ்தி. இந்த திருநெல்வேலி மக்களவைக்குள்ளேயே ராதாபுரம் தொகுதியில உள்ள இந்த நாடார்கள் நேனார ஃபுல்லா ஏத்துக்குவாங்க. ஆனா நாங்குநேரியில இந்த இடத்துக்குள்ள ராபர்ட் புரூஸுக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது ராகுல் காந்தி சம்பந்தப்பட்டது. தொகுதியில கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் கணிசமா இருக்கிறாங்க, பரையர் சமூகம் கணிசமா இருக்கிறாங்க. இங்க இதெல்லாம் திமுக அணி கன்சாலிடேட் பண்ணி எடுத்துருவாங்க. திருநெல்வேலி பாளையங்கோட்டங்கள்லாம் அதிமுக பேசிக்கலா உண்டுங்கிறது உண்மையான மறவர் கம்யூனிட்டி எதிராக இருக்கிறது. ஒரு 30% பாஜக ஓட்டு சதவீதம் கொடுக்குறாங்க சமூக வலைதளத்துல. சமூக வலைதளங்கள் ரிப்போர்ட் அல்ல, களம் தான் பேசும். ஜெனரல் திமுக அணிக்கு போட்டி இல்ல, பார்ட்டி ஸ்ட்ரென்த் வைஸ் நான் பேசக்கூடியவன். அங்க பாஜக ஸ்ட்ரென்த் என்ன, திருநெல்வேலியில பாஜக ஸ்ட்ரென்த் என்ன. சும்மா நீங்க சமூக வலைதளங்கள்ல அதிமுக காரங்களை குறை சொல்றேன் இல்லையா, அதை இது பாஜக காரங்களுக்கும் பொருந்தும். நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் பிஜேபி காரங்களே நம்புறாங்க. ஏன்னா உடைச்சு இப்படி சொல்லிட்டீங்க, நான் உடைச்சு சொன்னது ரிசல்ட் வந்தா தெரிஞ்சு போகும். இப்போ நிறைய இந்த வடப்பகுதியில் பார்த்துட்டோம். இப்போ தென்மண்டலத்துக்கு போகலான்ட்டு, தென்மண்டலத்தில் திருநெல்வேலி தொகுதி ரொம்ப யோசிச்சு கடைசியாக சொன்ன வேட்பாளர், அதாவது 2 வேட்பாளர்களை ரொம்ப தாமதமாக அறிவிச்சாங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில். அதில் ஒருத்தர் ராபர்ட் புரூஸ் அவர் நிற்கிறாரு. அஇஅதிமுக சார்பில் ஜான்சி ராணி அப்படிங்கிறவங்க நிற்கிறாங்க. அவங்க ஒன்றிய செயலாளர் நினைக்கிறேன். அது இல்லாமல் ஏதோ கவுன்சிலராக இருக்காங்க, ஏதோ கேள்விப்பட்டேன், அவங்க நிற்கிறாங்க. அடுத்து பிஜேபி சார்பில் நயினார் நாகேந்திரன் நிற்கிறாரு. என்டிகே சார்பில் சத்யா நிற்கிறாங்க. இதில் நயினார் நாகேந்திரன் குறிப்பிடத்தக்கவர். முதல்ல தூத்துக்குடியில் அறிவிக்கப்பட்டு அப்புறம் திருநெல்வேலிக்கு மாற்றப்பட்டார். இதை எப்படி பார்க்குறீங்க இந்த கள நிலவரத்தை? திருநெல்வேலி என்னோட தொகுதி. என்னோட அப்பா ஊருக்கு நான் வளர்ந்த ஊர் எல்லாமே திருநெல்வேலி தான். என்னோட அரசியல் படிஞ்சதும் அந்த ஊர் தான். ஸோ அந்த திருநெல்வேலி தொகுதியை பற்றி எனக்கு ஃபுல் நாலேஜ் உண்டு. எங்கள் ஊரில் பாஜகவுக்கு நல்ல ஓட்டு விழும். ஏன்னா ஆர்எஸ்எஸ் எங்கள் ஊர் ரொம்ப பின்னணி உள்ளது. நம்மளும் அதிலிருந்து வந்தோம். எங்கள் ஊரில் ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல் இருந்து அதுக்கு போட்டியாக நாங்கள் இந்த நாடார்கள்லாம் நாடார் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தோம். அதுக்கு நாடாருங்க பேர் கூட போடலை, இந்து நடுநிலைப்பள்ளி தான் போட்டோம். மற்ற விருந்தினருங்கெல்லாம் உள்ளக்கூடிய நாடார்கள் உள்ள ஸ்கூலில் நாடார் போடுவாங்க. ஸோ நாங்கள் அந்த எங்கள் ஊரில் நாங்கள் நேனார் நாயந்தன் ஓட்டு போட்டுருவோம். இங்கெல்லாம் ஜாதிய முரண்பாடு தான் ஜாஸ்தி. எங்கள் ஊரில் கண்ணங்குளம் கூட்டப்புள்ளி மத முரண்பாடு. நாங்கள் ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருந்து வந்தவங்க. பட் நாங்குநேரியில் ஜாதிய முரண்பாடு ஜாஸ்தி. அப்போ ஜாதிய முரண்பாடு ஜாஸ்தியாக உள்ள இடத்துல நயினாருக்கு ஓட்டு கிடைக்காது. பட் இங்கே ஜாதிய இதுகள் கூறுகள் அங்கே விளையாடுது. நயினார் வெயிட்டான கேண்டிடேட் தான். இன்னொரு கேண்டிடேட்டை விடுறதோட நயினாரை விடுறது பெட்டர் தான். பாஜகவுக்கு அவங்களோட ஸ்ட்ரக்சர்டு ஸ்ட்ரென்த்துங்கிறது ராதாபுரம் தொகுதியில் உள்ள ஆவரகுளம், செட்டிக்குளம், கூடங்குளம் இதுதான் மெயின். இங்கே உள்ள அரசியல் சமூக சூழ்நிலை வேற. நாங்குநேரி, ஆலங்குளம், அம்பாசமுத்திரம்னு ஒரு மக்களவை தொகுதியில் உள்ள சமூகங்களுக்கு மத்தியில் உள்ள சமூக சூழ்நிலை வேற. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், வடார்காடு, தென்னார்காடு, அதாவது செங்கல்பட்டு, விழுப்புரம், திண்டிவனம் இங்கெல்லாம் எடப்பாடியை வன்னியராகவே பார்க்காங்க. யார் தந்தா 10.5 பேசுகிறாங்க. ஆனால் சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், அந்தியூர், பவானி இங்கே உள்ள வன்னியர்களோட மனநிலை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த திருநெல்வேலி மக்களவைக்குள்ளேயே ராதாபுரம் தொகுதியில் உள்ள இந்த நாடார்கள் இவர் நயனாரை ஃபுல்லாக ஏற்றுக்குவாங்க. எங்கள் ஊர் கண்ணங்குளம்லாம் எங்கள் ஊர்லெல்லாம் நயனாரை ஏற்றுக்கொள்விய ஒரு தன்மை தெளிவாக இருக்கும். ஆனால் நாங்குநேரியில் மறவர் நாடார் தகராறு, கட்டத்துறை, கராத்தே செல்வியின் தகராறுலாம் நடந்த அந்த பகுதியில் உள்ளவங்க ஜாதிய முரண்பாடு தான் அங்கே டாமினன்ட் ஆகி நிற்கும். ஸோ இருக்கு மக்கள் மத்தியில் மத முரண்பாடு, ஜாதிய முரண்பாடை நீர்த்து போக செய்யும். ஒரே ஜாதிங்கிறது மத முரண்பாட்டை நீர்த்து போக செய்யும். ஒன்று இன்னொன்று டைலூட் பண்ணும். அப்போ இந்த இடத்துக்குள்ள நயினாருக்கு நாங்குநேரில் ஜாதிய முரண்பாடு, நாடார் ஓட்டுகள் வர்றதை தடுக்கும், ஆலங்குளத்தில் தடுக்கும். அந்த மத முரண்பாடு உள்ள ராதாபுரத்துக்குள்ள அது அதிகரிக்க செய்யும். இதுதான் பொசிஷன். நான் பிராக்டிக்கலாக எல்லாமே மைக்ரோவாக பார்த்து சொல்லக்கூடிய ஆள். இந்த இடத்துக்குள்ள ராபர்ட் புரூஸுக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது ராகுல் காந்தி சம்பந்தப்பட்டது. ராகுல் காந்தி எந்த அளவுக்கு அந்த இடத்துல முன்னாடி நெல்லை சைவ பிள்ளைகிட்ட கேளுங்க. நெல்லை கண்ணன் அண்ணன் இருந்த இடம். பாதி பேரு இந்திரா காந்தி குடும்பம், ராஜீவ் காந்தி, ராகுல் காந்திம்பாங்க. அடிப்படையிலே ஒரு நேஷனல் காங்கிரஸ்க்கு ஒரு அடித்தளம் இருக்காங்க. நெல்லை கண்ணா இருந்தாரு. அதற்கு அப்பம் அந்த இந்துக்கள் மத்தியில ராபர்ட் புரூஸை கண்டுக்க மாட்டாங்க. அவருக்கு போடக்கூடிய ஓட்டு இல்ல, ராகுல் காந்தி போடக்கூடிய ஓட்டு. ராபர்ட் புரூஸ் கேண்டிடேட் வெயிட் கிடையாது, வெற்றி பெறுவாரு, பட் கேண்டிடேட் வெயிட்டான கிடையாது.
நயினார் தோல்வி அடைஞ்சாலும் செல்வாக்குள்ள கேண்டிடேட். ஓகே, அவருக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாரா? மொத்தமா ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்க நிறைய கான்ட்ராடிக்ஷன், அதாவது நிறைய வெவ்வேறுபட்ட பொருள் ஃபேக்டர்ஸ். இப்போ பெரிய ஜாதி கான்ட்ராடிக்ஷன் அங்க வந்துட்டு இருக்கு. ஓகே, எஸ்ஐக்கு ராஜா நல்ல தென் மாவட்டங்களில் ஒவ்வொரு கிராமத்தா போறாரு. கிராமமா போய் எடப்பாடிக்கு எதிராக கடுமையான ஒரு பிரச்சாரத்தை வலுவா பண்றாரு, மிக வலிமையா பண்றாரு. எஸ்ஐக்கு ராஜா அணி தூத்துக்குடியில் உள்ள ஒரு மரவ சமூகத்தை சேர்ந்த இளைஞர். தொகுதியில கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் கணிசமா இருக்கிறாங்க, பறையர் சமூகம் கணிசமா இருக்கிறாங்க. இங்க இதெல்லாம் வந்து திமுக அணி கன்சால்டேட் பண்ணி எடுத்துருவாங்க. இந்த நாடார்கள் ராதாபுரம் தொகுதிக்குள்ள நயினாருக்கு போட வாய்ப்பு இருக்கு. நாங்குநேரி, ஆலங்குளம், அம்பாசந்திரம் போன்ற பகுதிகளில் உள்ள இந்த நாடார்கள் வந்து பாஜக கேண்டிடேட் மறைவருங்கனால குறைவா போடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ இந்த தொகுதிக்குள்ள பாஜக திமுக சிம்லா முத்து சோழனை போட்டாங்க. அதிமுக அது அவங்களை எடுத்துட்டு ஜான்சி ராணி போட்டாங்க. ஜான்சி ராணி திசைமலை பேரூராட்சி தலைவி. வெறும் அதிமுக அங்கெல்லாம் ஜெயிக்க முடியாது. பேசிக் எம்ஜிஆருக்கு அந்த ஓட்டு கிடையாது. ஒரு கிரவுண்ட் ஃபீல்ட்ல இருக்காங்க, கிரவுண்ட் ஒர்க்கர்லாம் சொல்லப்படுது. அதுக்காக கேக்குறேன். ஏன்னா கிரவுண்ட் ஒர்க்கர்னா 1% ஓட்டு கூடிருமா? நல்ல ஒரு இது அது கேட்கல. ஒரு கீழே இருக்கக்கூடிய ஆளு இன்னைக்கு சீட் கொடுத்துருக்காங்க, நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது. அதுக்காக கேட்கறேன். ஆமா, மேல இருக்க ஆட்கள் யாரும் சீட்டு கேட்கல, தோத்து போவோம், எதுக்கு 10 கோடி ரூபாய் ஒன்று தெருவில் போடுற மாதிரி தூக்கி போடணும்னு கேட்கல. கீழே இருக்க ஆட்கள் நம்ம நின்னா நாளைக்கு மேல வந்துருவோம். எப்படி பார்த்தாலும் அவங்களுடைய கோர் ஸ்ட்ரென்த் மூலமா 2வது இடம் வரதுக்காக வாய்ப்பு இருக்கும்ல. 2வது இடம் வாய்ப்பு நிறைய இருக்கு. 2வது இடம் அதிமுக திருநெல்வேலி பாளையங்கோட்டங்கள்லாம் அதிமுக பேசிக்கலா உண்டுங்கிறது உண்மையான மரவர் கம்யூனிட்டி எதிராக இருக்கிறது ஒரு மைனஸ். பார்ப்போம் 2வது இடத்துக்குள்ள சத்யாவுக்கு வந்து நல்ல ஒர்க்கர் சத்யா ஓட்ட பிரிப்பாங்களா? நாம் நல்ல ஓட்ட பிரிப்பாங்க. தென் தமிழகத்துல ஒரு குறிப்பிட்ட ஜாதி வந்து வாக்காளர் சர்வே எடுத்த இடத்துல முடிவு செய்யவில்லைங்கிற லெவல்ல ஒரு சர்வேக்கள்லாம் பார்க்கும்போது 13% பேர் முடிவு செய்யலன்னு சொல்றாங்க. அவங்களே ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்காங்க. அது பொதுவா எல்லாருமே. நாடார் கம்யூனிட்டியில 35 பேர் எந்த கட்சிக்கும் போது முடிவு செய்யலன்னு 35% சொல்றான். அப்ப நாடார்கள் ஓட்டு வந்து முடிவு செய்யாத நாடார்கள் என்ன செய்ய போறாங்கிறது மற்ற ஜாதி பொதுவா எல்லாரும் முடிவு செய்யலங்கிறது 13, நாடார் முடிவு செய்யலங்கிறது 35%. அவன் முடிவு பண்ணிட்டு முடிவு பண்ணலன்னு சொல்றானா, எல்லாம் உண்மையிலேயே முடிவு பண்ணலையா? அவன் ஓட்டு எங்க போக போகுது, என்ன போக போகுங்கிறது ஒரு பெரிய சஸ்பென்ஸா தான் நான் பாக்குறேன். அவன் ஏன் முடிவு பண்ணலன்னு இந்த ஜாதிகாரன் மட்டும் 35 பேர் சொல்றான். சோ அதுல நான் தேர்தல் முடிவு வந்தாதான் தெரியும். 10 நாளுக்கு அப்புறமா 10 நாள் சொல்ல வரும், அல்லது அடுத்த சர்வே போகும்போதும் அதை பார்க்கலாம். திமுக அணி இப்போதைக்கு எட்ஜ் வந்து திமுக தான். இங்கேயும் திமுக அணி வெற்றி பெறும். அனிதா ராதாகிருஷ்ணன் இங்க பொறுப்புல வந்துட்டாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் மிகப்பெரிய கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷியன். களத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் பெருசாக்கி விட்டுருவாரு. அங்க 10% மறவர்கள் வந்து தூத்துக்குடி தொகுதிக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா, உங்களுக்கு எடப்பாடி தானே தோக்கடிக்கணும், சசிகலாவை துரோகம் பண்ண உதயசூரியன் போட்டுருங்க, ஈஸியா எடப்பாடிக்கு பாடம் படிச்சிடலாம். அவர் அந்த மாதிரிதான், ஆமா அந்த மாதிரிதான் அவரு ஓட்ட சாப்பிடுவாரு. அவரு தூத்துக்குடியில வந்து கனிமொழிக்கு எதிராக மற்றவங்களுக்கு டெபாசிட் கிடைக்குமாங்கிற ஒரு சிச்சுவேஷன் ரிப்போர்ட் போகும். ஸ்டாலின் நீங்க வந்து திருநெல்வேலியை பாருங்கன்ட்டாரு. சரி சரி. இப்ப நீங்க நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் பிஜேபி காரங்களே நம்புறாங்க, ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீங்க என்ன உடைச்சு இப்படி சொல்லிட்டீங்க? நயினாருக்கு நான் உடைச்சு சொன்னது ரிசல்ட் வந்தா தெரிஞ்சு போகும். அப்புறம் அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க, குறிப்பிட்ட ஒரு 5 தொகுதியில இதையும் ஒரு தொகுதியா வச்சிருக்காங்களே. ஜெனரலாரே திமுக அணிக்கு போட்டி இல்ல, பார்ட்டி ஸ்ட்ரென்த் வைஸ் நான் பேசக்கூடியவன். அங்க பாஜக ஸ்ட்ரென்த் என்ன? திருநெல்வேலியில பாஜக ஸ்ட்ரென்த் என்ன? சும்மா நீங்க சமூக வலைத்தளங்கள்ல அதிமுக காரங்களை குறை சொல்றான் இல்லையா, அதை இது பாஜக காரங்களுக்கும் பொருந்தும். ஓகே ஓகே. அது அப்ப சூழல் வந்து எல்லாத்தையும் போல திமுக தான் ஆதரவு. நீங்க சமூக வலைத்தளங்கள் ரிப்போர்ட் அல்ல, களம் தான் பேசும். அந்த இடத்துல களம் திமுக சாதகமா தான் இருக்கு. என்ன சார் 30% வரைக்கும் பாஜக ஓட்டு சதவீதம் கொடுக்குறாங்க சமூக வலைதளத்துல. சமூக வலைத்தளம் தானே கொடுக்குறாங்க. மக்கள் கொடுத்தா மகிழ்ச்சி தான். மோடி தலைமைக்கு யார் வாக்கெடுத்தாலும் மகிழ்ச்சி தான். ஏன்னா விஜயதரன் நான் சில இடங்கள்ல பொன் ராதாகிருஷ்ணனுக்கு உள்ள மைனஸா நான் பேசுறேன். இந்த நாடார்களே ஐயா வைகுண்டரை பற்றி முடிசூடும் பெருமாள்னு எல்லா இடமும் சீமான் பேசுறாரு, நான் வைகுண்டர் மகன் பேசுறாருன்னு சொல்லும் போது பொன் ராதாகிருஷ்ணன் மேல ஒரு சலிப்பு இவரு ஜெகத் கஸ்பாரே சொல்றாரு, சலிப்பு இருக்கு. இந்த நாடார்களே பொன் ராதாகிருஷ்ணன் இதோட டெசர்ட் பண்றாரு, பண்ணுவாங்க, மாத்தி விட்டுருக்கலாங்கிற அளவை நான் சொல்றேன்.
அதே வேளையில் நயனாரை விட்டது அந்த கட்சிக்குள்ள இந்த நாடார்கிட்ட மட்டுமே இருந்த திருநெல்வேலி பாஜக மறவர்கள்ட்டையும் போறது நல்லதுதான்னு சொல்றேன் நான். வெற்றி வாய்ப்புங்கிறது பொன்னார் ஜெயித்தா மகிழ்ச்சி தான், பொன்னார் ஜெயித்தா மகிழ்ச்சி தான். ஆனா பொன்னாருக்கு இந்த நாடார்களே பலையனப்படுத்துங்கிற ரிப்போர்ட் எனக்கு வருங்கும் போது அதை சொன்னாதானே நான் சொன்னது நாளைக்கு கரெக்டா வரும். அங்க கிறிஸ்டின் கேண்டிடேட்டா போட்டிருக்கணும், இங்க நயனாரை போட்டதும் நாடார் சார் நான் டேக்கன் ஃபார் கிராண்டட்ங்கிறதையும் நாம தான் சொன்னோம். அதுக்கு தெரிஞ்ச நிலையில ஒரு 2 பேர் கொடுத்திருக்காங்க, வடசென்னையில ஒரு பால்த்து கண்டராய் கொடுத்திருக்காங்க. அங்க விஜயதரணியை போட்டா இது சைவ வெள்ளாளர், அது நம்ம அந்த தாழ்லிங்க நாடார் அந்த விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டேன். இந்த நாடார் தான் அங்க சீக்கியர்கள் மாதிரி நிற்கிறான். இந்த நாடார் அங்க வந்து வெள்ளாளர் கொண்டு போட்டா ஜெகத் கஸ்பார், சார்ஜ் பொன்னையா, எம்ஜி தேவசாமி மாதிரி அரசியல் தன்னம்பிக்கை கோழைகள் மாதிரியா அவன் விளங்கோட்டில் ஓட்டு போட்ட மாதிரி போட மாட்டான்னு சொன்னோம். அதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லும் போது இன்னொரு கேண்டிடேட் எடுக்க வாக்கை விட நயனார் நாகேந்திரன் நல்ல வாக்கு எடுப்பாருங்கிறது 100% உண்மை. அது கட்சி வந்து நாடாரை தாண்டி மரவருக்குள்ளேயும் கட்சி கேண்டிடேட் ஆகி வளருதுங்கிறதும் உண்மை. ஆசியாவிலேயே மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரே காலேஜ், சென்னை அமிர்தா. Cholan Mess, now open at Perungudi, KC Food Street, MGR Main Road.